நமஸ்தே. பார்ட் 18 பூர்ண பூத்கால், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இனோங்னே பக்கடா தா, இவர் பிடித்திருந்தார். இனோங்னே பக்காயா தா, இவர் சமைத்திருந்தார். இனோங்னே படா தா, இவர் படித்திருந்தார். இன்ஹோங்னே பஹ்சானா தா, இவர் அறிந்திருந்தார், அதாவது ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு அர்த்தம். இனோங்னே பெஹ்னா தா, இவர் உடுத்தியிருந்தார், அணிந்திருந்தார். இன்ஹோங்னே பாயா தா, இவர் பெற்றிருந்தார். இன்ஹோங்னே பாலா தா, இவர் வளர்த்திருந்தார். இன்ஹோங்னே பீட்டா தா, இவர் அடித்திருந்தார். இன்ஹோங்னே பியா தா, இவர் குடித்திருந்தார். இன்ஹோங்னே பீசா தா, இவர் அரைத்திருந்தார். இனோங்னே புகாரா தா, இவர் அழைத்திருந்தார். இன்ஹோங்னே ஃபேங்கா தா, இவர் எரிந்திருந்தார். ஏ பச்சே தே, இவர் தப்பித்திருந்தார். இனோங்னே பச்சாயா தா, இவர் காப்பாற்றி இருந்தார். இன்ஹோங்னே பத்தாயா தா, இவர் சொல்லியிருந்தார். இனோங்னே பனாயா தா, இவர் உருவாக்கி இருந்தார், தயாரித்திருந்தார், உண்டாக்கி இருந்தார். எது வேணால் எடுத்துக்கலாம். இனோங்னே பேச்சா தா, இவர் விற்றிருந்தார். ஏ போலே தே, இவர் பேசி இருந்தார். ஏ பாகே தே, இவர் ஓடியிருந்தார். இனோங்னே பேஜா தா, இவர் அனுப்பி இருந்தார். ஏ மரே தே, இவர் இறந்திருந்தார். இனோங்னே மாங்கா தா, இவர் கேட்டிருந்தார், அதாவது டிமாண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு கேட்குறது. இன்னொன்னே மானாத்தா, இவர் ஒத்துக்கொண்டிருந்தார், அக்செப்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஏ மிலே தே, இவர் சந்தித்து இருந்தார், அதாவது மில்னா கிடைத்தல், சந்தித்தல், ரெண்டு அர்த்தம் வரும். இன்னொன்னே ரக்காத்தா, இவர் வைத்திருந்தார். ஏ ரஹேத்தே, இவர் இருந்திருந்தார், வசித்திருந்தார், ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கோங்க. இனோங்னே ரோக்காத்தா, இவர் தடுத்திருந்தார். ஏ ரோயேத்தே, இவர் அழுதிருந்தார். ஏ லாயேத்தே, இவர் கொண்டு வந்திருந்தார். இனோங்னே லிக்காத்தா, இவர் எழுதியிருந்தார். இனோங்னே லூட்டாத்தா, இவர் கொள்ளையடித்திருந்தார். இனோங்னே லியாத்தா, இவர் எடுத்திருந்தார். ஏ லேட்டே தே, இவர் படுத்திருந்தார். ஏ லவுட்டே தே, இவர் திரும்பியிருந்தார், அதாவது ரிட்டர்ன்